வணக்கம் நண்பா. எப்போதும் நீங்கள் தனித்தன்மை உடையவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமாக இருப்பது போல நீங்களும் உங்களுக்கு என ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதற்கேற்ப உழைத்தால் வெற்றி நிச்சயம். உங்களை இந்த உலகத்தில் எவரும் நம்பவில்லை என்றாலும் உங்களை நீங்களே முழுமையாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையே உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தும். பிறர் உங்கள் மீது வைப்பது அவரவர் அபிப்பிராயங்கள் மட்டுமே. நீங்கள் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கைதான் உங்கள் வெற்றியின் அஸ்திவாரம். உங்களால் எல்லா வேலைகளையும் தனியாக செய்துவிட முடியாது. அதனால் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு படகை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் துடுப்பிட்டால் நீங்கள் நினைத்த இலக்கை உங்களால் அடைய முடியாது. அனைவரும் ஒரே திசையில் துடுப்பிட்டால்தான் நினைத்த இலக்கை எளிதில் அடைய முடியும். அதேபோல் அனைவரும் ஒரே இலக்கிற்காக உழைத்தால்தான் நினைத்த வெற்றியை அடைய முடியும். நீங்கள் ஒருவரை மரியாதையுடன் நடத்தினால் உங்களையும் மற்றவர்கள் மரியாதையுடன் நடத்துவார்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பெற முடியும். எனவே மற்றவர்களை மதிப்புடன் நடத்துங்கள். ஒரு செயலை தொடங்குவது என்பது தள்ளி போடும் பழக்கத்தை நிறுத்திவிட்டு செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் உருவாக்கி அதற்காக உழைக்க முன்வருவதே. ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதை கடைசி வரை செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகளை உங்களை தடுத்து நிறுத்தும் தடைகளாக பார்க்காமல் அதை உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பாக பாருங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எங்கு செல்லப் போகிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் எவ்வளவு சிறிய நிலையிலும் இருக்கலாம், ஆனால் பெரிய ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையுடன் உழைத்தால் அதை உங்களால் நிச்சயம் அடைய முடியும். திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்ட நேரத்திற்குள் முடித்து கொண்டு வருவதே உங்களுக்கு வெற்றியை உறுதி செய்கிறது. வெற்றிக்கு அடிப்படை அதற்கேற்ற சிந்தனை, அதற்கான உழைப்பு. நீ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்கு நேரத்தை செலவிடாமல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு நேரத்தை செலவிட வேண்டும். உனக்கு நீயே ஒப்பீடாக இருக்க வேண்டும். நேற்றை விட இன்று ஒரு படி முன்னேறி உள்ளோமா என்பதை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு உங்கள் தனித்துவத்தை இழக்காதீர்கள். உங்களது வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை மிகவும் முக்கியமானது. தேர்ந்தெடுக்கும் முன்னர் பலமுறை யோசிக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுத்த பின்னர் யோசித்துக் கொண்டே இருக்காமல் அதில் பயணிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைத்தால் வெற்றி நிச்சயம். யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து விடப்பட்டாலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் நீங்கள் சாதித்து காட்டலாம். முடியும் வரை முயற்சிப்பது விடாமுயற்சி அல்ல, தொடங்கியதை முடிக்கும் வரை முயற்சிப்பதே விடாமுயற்சி. வானிலைகள் அவ்வப்போது மாறுவது போல மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது. எதுவும் நிலையில்லை என்று உணர்ந்த மனிதனுக்கு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் சமம்தான். எவன் ஒருவன் சிறிய விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறானோ அவன்தான் பெரிய விஷயங்களையும் அடைகிறான். இது நடந்தால்தான் மகிழ்ச்சி என்று எண்ணாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை என்று செயல்படும் மனிதனே நிம்மதியாக வாழ்கிறான். இலக்கை நோக்கி ஓடும்போது மானைப் போலிருங்கள். சிங்கம் துரத்துவது இறைக்காக, ஆனால் மான் ஓடுவதோ தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆழமாக உருவாக்கி அதை முடிக்கும் வரை முயற்சி செய்ய வேண்டும். அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும். நடக்காது என்று தெளிவாக தெரிந்த விஷயத்தை கடைசி வரை முயற்சிப்பது பலனில்லை. உன்னால் அது முடியும் என்று தெளிவான நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் அதை முடிக்கும் வரை முயற்சி செய்ய வேண்டும். உன் அறிவுக்கும் மனதிற்கும் ஒத்துக்கொள்ளாத செயலை ஒருபோதும் செய்யாதீர்கள். உன் அறிவுக்கும் மனதிற்கும் ஒத்துக்கொண்ட விஷயத்தை யார் சொன்னாலும் நிறுத்தாதீர்கள். உன் ஆழ்மனதோடு உனக்கு உரையாட தெரிந்திருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து காட்டலாம். உங்கள் ஆழ்மனது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக பதிய வைத்தால் அது முடியாததையும் முடித்து காட்டும். உங்களை சுற்றி சரியான மனிதர்கள் இருக்க வேண்டும். நீ செய்யும் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டும் மனிதனே உண்மையான நண்பன். உங்களுடைய கடினமான சூழ்நிலையில் உங்களுடன் இருந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் நட்பே சிறந்த நட்பு. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.